அது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. ஏன்னா சட்டமாச்சே, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. ஏன்னா சட்டம்னா எப்போதான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும்? சட்டம் தன் கடமையை செய்யும் போது தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், அப்படிதானே? சட்டம் என்ன பண்ணும்? எதற்கு இயற்றப்பட்டதோ அதை அது செய்யும் போது தான் அந்த சட்டமானது என்ன பண்ணும்? திருப்தி அடையும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அதற்கு முன்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. என்னதான் சொல்லிட்டு இருக்கோம்? உன்னையும் என்னையும் பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவன், நரகத்திலே தள்ளப்பட வேண்டிய, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம்ல கர்த்தருடைய வார்த்தை. அப்ப மாம்சத்தில் பலவீனமாக இருந்ததான மனுஷனுடைய ஆத்துமா பரிசுத்தம் உள்ளதான வல்லமை உள்ளதான நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. தன்னுடைய மாம்சத்தினால, தன்னுடைய ஆத்மாவால விழுந்து போன மனுஷன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதவனாக நின்றபோது கர்த்தர் செய்கிறதான காரியம் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவமாம்சத்தின் சாயலாக. அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனே குமாரனாக வெளிப்பட்டு தம்முடைய தேவனே செய்யும்படிக்கு. என்னுடைய அர்த்தம் அதுதான், தானே செய்யும்படிக்கு. அது எப்படி ஆவியாக இருந்து செய்கிறது அல்ல. ஏன்னு சொன்னார், ரத்தம் சிந்த வேண்டும் அல்லவா, பிராயசித்தம் செய்ய வேண்டும் அல்லவா, பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா, பரிகாரியாய் காணப்பட வேண்டும் அல்லவா. அப்போ மனிதனாக குமாரனாக வெளிப்பட்டு அந்த மாம்ச சரீரத்தை என்ன பண்ணாராம்? நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொன்னா, திரும்பவும் சொல்லுகிறேன், இதுதான் ஒரே வழி. தேவனுக்கு வேற வழி கிடையாது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், தேவனுக்கே வேற வழி இல்லையா அப்படின்னா தேவனை யார் தடுக்க முடியும்? நான் கேட்கிறேன், தேவனை யார் தடுக்க முடியும்? தேவன் வேறு விதத்திலே நம்மளை ரட்சிக்க விரும்பினால் வேற யாராவது தேவனை தடுக்க முடியுமா? யார் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவருடைய வார்த்தை தான் அவரை தடுக்க முடியும். அவரை அவர் தான் தடுக்க முடியும், அப்படிதானே? அப்ப அவருடைய வார்த்தை அதற்கு விரோதமாக இருக்கிறது. அது சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிறது. அப்ப அவருடைய வார்த்தையை மீறி வேறு விதமாக நம்ம என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. அப்ப இதுதான் ஒரே வழியா? ஆமாம், வேதம் சொல்லுகிறது இதுதான் ஒரே வழி. மனிதனை ரட்சிக்கிறதற்கு தேவன் ஏற்படுத்தின ஒரே வழி, அவர் நியமித்ததான ஒரே வழி. அவர் என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடியாக நமக்காய் ரத்தம் சிந்தி மீட்கிறதற்கு அவர் ஒரு மனிதனாக வெளிப்பட்டே ஆக வேண்டும்.